Hello, welcome and good afternoon children. Today we are going to see a poem called The Merchant. Now this is a poem written by Dr. Rabindranath Tagore. It's written by Rabindranath Tagore, who was born in 1861 and died in 1941. He was born in Calcutta and he was a Bengali poet, writer and a painter. Many poems that was written by him is famous, and one of them is our national anthem as well as Bangladesh national anthem. So our national anthem is written by Rabindranath Tagore. Now let us see what this poem says. Imagine that my boat is ready at the landing, fully laden. Now what the poet is saying is, you have to imagine யோசிக்கணும், சிந்திக்கணும். அதாவது மனசுல இப்படி இருந்தா அப்படிங்கிறது. That my boat is ready. எப்படி யோசிக்கணுமா? போட் ரெடியா இருக்குன்னு நினைக்கணுமா? At the landing என்னது? போர்ட். சரியா? ஏரோப்ளேன் எங்க லேண்ட் பண்ணும்? ஏர்போர்ட்ல. ஷிப் எங்க லேண்ட் பண்ணும்? போட் மீன்ஸ் வேர் வில் இட் லேண்ட்? இன் போர்ட் ஆர் ஹார்பர். சரிதானா? ஸோ லேண்டிங் அதான். என்னுடைய போட் வந்து ஹார்பர்ல இருக்கு. ஃபுல்லி லேடன் அப்படின்னா நிரம்பி இருக்குதுன்னு அர்த்தம். ஃபுல்லி அப்படி மீன்ஸ் கொஞ்சம் கூட இடலமாப்போம், அது வெயிட்டாக இருக்கும். அப்படின்னா நான் ஃபுல்லி கம்ப்ளீட்டாக நிரம்பியிருக்கேன், எம்டியே இல்லை. Now think well, mother. இப்போ நல்லா யோசிங்க. அம்மாட்ட சொல்றாரு, இப்போ நல்லா யோசிங்க அம்மா. Before you say what I shall bring for you, உங்களுக்காக நான் என்ன கொண்டு வரணும்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே, when I come back, அதாவது நான் திரும்ப வரும்போது உங்களுக்காக என்ன கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே, mother, do you want heaps and heaps of gold? உங்களுக்கு heaps and heaps அப்படின்னா நிறைய எக்கச்சக்கம் சொல்லுவோம் நம்ம, எக்கச்சக்கம். அதான் heaps and heaps of gold. உங்களுக்கு எக்கச்சக்கம் தங்கங்கள் வேணுமா அப்படின்னு Rabindranath Tagore is asking. So he is asking his mother to imagine. ஒருவேளை நான் ஒரு ஊருக்கு பயணமா போறேன், கப்பல் வந்து நிக்குது, அது நிரம்பி இருக்கு. அப்படி நேரத்துல நான் போறதுக்கு முன்னால நீங்க கட்டாயம் எனக்கு அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு சொல்வீங்க. So before that, do you want, before you could say anything, do you want heaps of gold? உங்களுக்கு நிறைய தங்கங்கள் வேணுமா? That is what he is asking in this poem to his mother. There by the banks of golden streams, fields are full of golden harvest. Okay, now golden streams அப்படின்னா உங்களுக்கு தங்கம் வேணும்னா அப்போ தங்கம் கிடைக்குதுல அந்த இடத்துல. மோஸ்ட்லி where do you find gold? You find it under the rocks or the rivers, wherever the river is there, ocean, lakes are there, mostly there only you find the gold. ரிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ட்ஸ் கிடைக்கும். அது அப்படியே உடஞ்சி உருண்டு அது வந்துகிட்டு இருக்கும். கோல்டெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு கல்ல, தட்ஸ் அ ராக். கோல்டு இஸ் ஆக்சுவலி அ ராக், ஸ்டோன், பெபிள்ஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ அது கிடைக்கும்போது பார்க்கும்போது அசிங்கமாக தான் இருக்கும், ஷைனிங்காகவே இருக்காது, மங்கி போய் தான் இருக்கும். பட் அது அப்புறம் தி கிவ் இட் அ ஷைன். ஓகே, ஸோ பை த பேங்க்ஸ் ஆஃப் கோல்டன் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது எந்த இடத்துல எந்த நதி ஓரத்துல தங்கங்கள் கிடைக்குமோ அந்த ஸ்ட்ரீம்ஸ், அந்த நீரூற்று, அந்த நீர் ஊற்று ஓரத்திலே ஃபீல்ட்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் கோல்டன் ஹார்வெஸ்ட். அங்கே வயல்கள் எப்படி இருக்கு? முழுதுமா தங்க அறுப்பா தான் இருக்கு. ஏன்னா அங்க கட்டாயம் தேடுறவங்களுக்கு தங்கம் கட்டாயம் கிடைக்கும். அண்ட் இன் த ஷேட் ஆஃப் த ஃபாரஸ்ட் பாத், அண்ட் இன் த ஷேட் ஆஃப் த ஃபாரஸ்ட் பாத், காட்டு வழி நிழலிலே, the golden champ flower drop on the ground. இந்த தங்க பூ இருக்கு இல்லையா, அது என்ன செய்யுதா? கீழே தரையில விழுந்து கிடக்குமா. I will gather them all for you in many hundred baskets. உங்களுக்காக அது எல்லாத்தையும்
நிறைய நூறுன்னு சொல்லிட்டு நிறைய நூறா கூடைகளில், அதாவது 100, 200, 300, 400 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூறா கூடைகளில் என்ன செய்வேன், உங்களுக்காக நான் சேர்த்து அதில் வைப்பேன். Mother, do you want pearls big as the raindrops of autumn? அம்மா, உங்களுக்கு பேர்ல்ஸ் என்ன தெரியுமா? பேர்ல்னா முத்து, சரியா? முத்து, உண்மையான முத்து. உங்களுக்கு முத்துக்கள் வேணுமா? மலை துளியை போல இருக்கும் பாருங்க பனிக்காலத்திலே. I shall cross to the pearl island shore. அந்த முத்து கரையில் நான் என்ன செய்வேன், தாண்டி போவேன், உங்களுக்காக வேணா போறேன். Now children, here in this poem, what does the poet actually wants to say? He says that if you want golden, okay, actually you have to harvest. உனக்கு தங்கம் வேணா நீ வந்து அறுக்கணும், வயல்ல நீ உழைக்கணும், then only you will get the gold. And if you want pearl, see where he is saying முத்துக்கள் எங்க இருக்குதான், raindrops of autumn, பனிக்காலத்தின் மலை துளியில தான் என்னது இருக்கு, pearl. You know what does that mean? The dew drops எல்லாம் பனி துளி பார்த்துருக்கீங்களா? மழைலாம் பெஞ்சிச்சுன்னா புல் செடி அதெல்லாம் பாருங்க எப்படி சுட்டா இருக்கு, அது பார்க்கறதுக்கு முத்து போல மினுங்கும் இல்லையா? So that's what he's talking about. அதை பற்றி இன்னும் நெக்ஸ்ட் லைனில் பார்க்கலாம், விவரங்கள் வரும். So he says you have to be a hard worker, you have to be a good person for that. There in the early morning light, pearls tremble on the meadow flowers. See, as I told you, என்ன சொல்லுது, அதிகாலையில் வெளிச்சத்திலே அந்த முத்துக்கள் என்ன செய்தான், மெடோ ஃப்ளவர்ஸ் அப்படின்னா இந்த புல்லுக்கள் முளைச்சிருக்கிற பூக்கள், புல்லுக்கள் நடுவில் பூக்கள்லாம் பூத்திருக்கும்ல, சில புல்லுலேயும் பூ இருக்கும் இல்லையா? ஸோ அதில் என்ன செய்தான், இது வந்து தள்ளாடி, ட்ரெம்பிள்னா தள்ளாடிடுதான், தள்ளாடிட்டு இருக்குதான். pearls drop on the grass, தள்ளாடி என்ன செய்தான், அப்படியே அந்த வெயில் படப்படாது அப்படியே கீழே உருக்கி புல்லுக்கு வருதான். and pearls are scattered, பூல இருக்குது, புல்லுல இருக்குது. and pearls are scattered on the sand in spray by the wild sea waves. என்ன செய்தான், அது எங்க இருக்குதான், ஸ்கேட்டர்ட்னா செதறப்பட்டிருக்கு. எங்க செதறப்பட்டிருக்கு, மணல்ல செதறப்பட்டிருக்கு. எப்படி ஒரு ஸ்ப்ரே போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு காட்டு கடல் அலைகள் வந்து மோதி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே போட்டு போன மாதிரி தர ஃபுல்லாக அந்த ஈரப்பதமா அந்த முத்துக்களாக இருக்குதான். My brother shall have a pair of horses with wings to fly among the clouds. என்னோட சகோதரன் என்ன செய்வானா, அவனுக்கு 2, அதாவது ஒரு ஜோடி குதிரை, பேர் மீன்ஸ் ஜோடி, ஒரு கால் செருப்பு மட்டும் போட முடியாதுல, 2 கால். ஸோ a pair of shoe, ஜோடி, ஓகே. ஸோ அவனுக்கு ஜோடி, ஏன்னா வித் விங்ஸ், எதோட, சிறகோட ஒரு ஜோடி குதிரைகள். டு ஃப்ளை அமாங் த கிளவுட்ஸ், எதுக்கா, மேகங்கள் நடுவில் பறக்கிறதுக்கு. ஃபார் ஃபாதர் ஐ ஷல் பிரிங் அ மேஜிக் பென், அப்பாவுக்காக நான் என்ன செய்வேன், ஒரு மேஜிக் பென் வாங்குவேன். தட் வித்தவுட் ஹிஸ் நோயிங் வில் ரைட் ஃபார் இட் செல்ஃப். அவங்களுக்கு ஸோ அப்பாவுக்கு தெரியாமலே நிச்சயம் அது வந்து அப்பாவுக்காக அவங்க என்னதான் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் எழுதி கொடுக்குமா. ஓகே, ஸோ அண்ணனோ தம்பிக்கோ என்னதான், விங்ஸ் டு ஃப்ளை, ஹார்ஸ், ஒரு ஜோடி குதிரை, சிறகோட பறக்கிறதுக்கு மேகங்களை. ஏன்னா வாலிபா வயசில் எல்லாருக்குமே நம்மளுக்கு கனவு இருக்கும்ல, நான் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி போனோம், இப்படி போனோம். ஸோ அதனால் அண்ட் அப்பா வந்து ஹீ இஸ் ரைட்டர், குட் ரைட்டர். ஸோ அவருக்கு எழுதுறதுக்கு. அண்ட் ஃபார் யூ மதர் ஐ மஸ்ட் ஹாவ் த காஸ்கெட் அண்ட் அ ஜுவல் தட் காஸ்ட் 7 kings their kingdom. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக என் தாயே, ஓகே, காஸ்கெட் மீன்ஸ் அ பாக்ஸ், ஜுவல் வைக்கிறதுக்கு நீ ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஜுவல்லரி பாக்ஸ். ஓகே, உங்களுக்காக நான் ஒரு பாஸ்கெட் வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் அதில் ஜுவல்ஸும் வைக்கணும். எப்படிப்பட்ட ஜுவல்ஸ் தெரியுமா, 7 kings தட் காஸ்ட் 7 kings their kingdom. 7 ராஜாக்கள்கிட்ட எவ்வளோ ராஜ்யங்கள் இருக்கோ,
one king has more than 10 kingdoms. Okay, in those days one king had more than 10 kingdoms. ஒரு ராஜாவுக்கு நிறைய ராஜ்யங்கள் இருக்கும். அப்போ 50 100 1000 கூட இருக்கும். ஸோ அப்போ 7 ராஜாக்களுக்கு அப்போ எத்தனை ராஜ்யங்கள் இருக்கும், எத்தனை கிங்டம்ஸ், எத்தனை கண்ட்ரீஸ், எத்தனை சிட்டிஸ் அவங்க கைக்குள்ள இருக்கும், எத்தனை கண்ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதே போல் 7 கிங்ஸ்க்கு எத்தனை கிங்டம் இருக்கோ அதுக்குள்ளே விலை என்னதோ. இப்போ இந்தியா விற்கணும், சைனா வாங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு எத்தனையோ கோடி கணக்கில் துட்டுக்கு வாங்கி தான் அவங்க விற்பாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த செலவு. அதாவது பாருங்கள், அண்ணன் தம்பிக்கு கூட ரொம்ப காஸ்ட்லி இல்லை, அப்பாவுக்கும் அவ்வளோ காஸ்ட்லி இல்லை, ஆனால் அம்மாவுக்கு தான் ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த ஒரு பொருள் நான் உங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏன்? பிகாஸ் த வேல்யூ ஆஃப் த மதர் இஸ் மச் மோர் தேன் இட்ஸ் வர்த். வேல்யூ ஆஃப் அ மதர் இஸ் மச் மோர் தேன் இட்ஸ் வர்த். அம்மாவுடைய மதிப்பு யாராலும் ஈடு கொடுக்க முடியாது. அப்பா இருந்தாலும் அம்மாவை போல யாரும் வர முடியாது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாலும் அம்மாவை போல யாரும் முடியாது. So my dear children, you have to obey and respect your mother and show your love to your mother more than anyone else. Okay? Now for your classwork, you have to open your classwork note, write over the meanings and copy these meanings from your book itself. Okay children, copy the meanings from your book. If you are going to copy now, I give you some time. Laden na heavenly loaded with something. See, I told you, ganama narappi vachadu. Heaps, lots, சொன்னல நிறைய எக்கச்சக்கம். Piles also the same. Harvest, crops cut and gather. அறுப்பு, harvest means அறுப்பு, தானியங்களை வெட்டி சேர்த்து வைக்கிறது. Tremble, shake slightly, அசங்கிறது. Okay. நடுங்குறது, shake slightly. Scattered, அது வந்து செதறப்பட்டது. Spread far apart over a wide area. Casket, a small decorated box for holding jewelry and other valuables. பார்த்தீங்களா, ஜுவல்லரி பாக்ஸ், அதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வரும் டெக்கரேஷன்ஸ் பண்ணி. ஸோ அது இந்த பிக்சரில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ write your meanings and then now take out your book, all of you. Now for your homework, book page number 66, you can see the comprehension on top, comprehension. Okay, so the first one, answer, where does the speaker say he is going? The answer is B, strange lands. Second one, which of these does the speaker not wish to bring for his mother? First one is A, a magic pen. Okay, now champa flowers. Okay, now children, come on all of you, put tick mark in the boxes. Then the second one, question number 1, match the columns. Can you see match the columns there? Yes. Now the answers for run like the wind, as hard as a rock, as hungry as a bear, drink like a fish, as deep as the ocean. So here ends your poem. Okay, now coming to your homework. Your homework is, you have to write the poem first 4 lines 5 times and study it, because all these will come for your exam. Okay ma? From imagine to mother, do you want heaps and heaps of gold, till there you have to write 5 times and you have to study all those 4 lines. எழுதும் போதே அது சொல்லி சொல்லி எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நேரம் ரிவைஸ் பண்ணுங்க, தன்னாலே மனசுல ஆயிரும். Okay, fine. This is your homework. Now let us meet again in the next video.